hire purchase accounting ஒரு sum பார்க்கலாம். On 1/1/93, a firm purchased a truck on installment system. The cash price of the truck 11,175. So cash price கொடுத்துட்டாங்க. Payment to be made as follows: 3,000 at the sign of agreement, அதாவது down payment. Okay, 3,000 is down payment and the balance in 3 installments of 3,000. Okay, that means 3 into 3 9,000 plus 3 12,000. So மொத்த payment 12,000. Okay, cash price கொடுத்துட்டாங்க 11,175. எங்க பார்த்தோம் இப்போ? Cash price is okay. Then at the end of each year pay பண்ணுறாங்க. Interest is charged at 5% by the vendor. Okay, so first we have to find out each year interest எவ்வளோ சொல்லிட்டு. சரி, cash price equal to 11,175. அதில் பேசிக் டேட்டா எழுதிக்கிறேன், நீங்களும் எழுதிக்கோங்க. டவுன் பேமெண்ட் equal to 3,000, installment equal to 3. Okay, installment amount is equal to 3,000. Okay, so total equal to 12,000. அதாவது 3 into 3,000 plus 3,000. Okay, therefore interest equal to 12,000 minus 11,175. Okay, 5 1 8 1 2 correct. So 825 rupees is interest. இதை நம்ம 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் பிரிக்கணும். ஓகேயா, 1 2 3. ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 5%. ஸோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லேயும் we have to calculate interest. அதுதான் இந்த சம்மோட முக்கியமான பாயிண்ட். இந்த சம்மோட முக்கியமான பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் இஸ் 5% ஆன் ஈச் இயர் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். ஓகேயா, ஸோ டேபிள் போட்டுக்கோங்க. நம்ம பேசிக் டேட்டா எழுதிட்டோம். ஓகேயா, ஒரு நிமிஷம். யா, டேபிள். சரி, here installment amount. Okay, then interest, then cash price. Cash price basically installment amount minus interest. Okay, சரி, இப்போ on 1/1/93 down payment is 3,000. அதுக்கு no interest, correct? 3,000. Yeah, then the balance in 3 installments at the end of each year. Okay, அப்போ 31/12/93 அன்னைக்கு 3,000 போயிட்டு. ஓகே, அது we have to separate. இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்? அப்போ இங்கே அவுட்ஸ்டாண்டிங் எழுதிக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஈக்குவல் டு 11,175 minus 3,000 equal to 8,175. So the interest equal to 8,175 into 5/100. கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, அதாவது அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடணும்னா, இந்த டியூரேஷனுக்கு the due is 11,175 cash price minus 3,000, which is equal to 8,175. ஓகேயா, ஸோ கால்குலேட்டர் வச்சுக்கலாம். கால்குலேட்டர் 8,175 into 3%, sorry 5% equal to 409. So 409 is the interest. அப்போ cash price equal to balance 9 10 1. Okay, so 2,591 is the interest, sorry cash price. ஓகேயா, இப்போ அதே மாதிரி
31/12/94 அன்னைக்கு 3000 பெய்ட். ஓகே, அப்போ எவ்வளோ டியூ பாருங்கள். அதே மாதிரி டியூ ஈக்குவல் டு 8175 minus 2591க்கு he has to pay interest. கரெக்ட்? அதாவது ஃபஸ்ட்டு டைம் போது 11,175 minus 3000. ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது 2591 போயாச்சு கேஷ் ப்ரைஸுக்கு. அப்போ யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஃபார் 8175 minus 2591. கரெக்ட்? அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் டியூ. ஸோ 8175 minus 2591. நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா தான், இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்களும் சம் கூடவே போட்டிங்கன்னா 5584 into 5/100 okay into 5% equal to 279. அப்போ 9 10 2 10 2 3 27. 2721 is the due. Okay, இப்போ 31/12/95. ஓகே, அகெயின் அதே மாதிரி எவ்வளோ பே பண்ணணுன்னா 5584 minus 2721. அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் டியூ. அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, ஸோ 5584 minus 2721 equal to 2863 into 5/100. அதே மாதிரி 3000 paid okay into 5% equal to 143. ஸோ 7 3 10 1 4 5 5. ஓகே, ஸோ டோட்டல் equal to 12. இங்கே you have to add these numbers 409 279 143. இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா you should get 825. வரதா பார்க்கலாம். 9 9 18 3 பேலன்ஸை போட்டிருக்கணும். அப்படின்னா எவ்வளோ வருது பார்க்கலாம். 1 மிச்சம் 2 4 6 6 13 1 வச்சு 1 2 2 4 8 831. அப்போ இது பேலன்ஸ் வரும். ஓகே, ஏன்னா நம்ம அதாவது ரவுண்டிங் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா 825 minus 409 minus 279. அதே லாஸ்ட் நம்பர் வந்து பேலன்சிங் நம்பர் 825 minus ஓகே 409 minus 279 equal to 137. இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அஃப்கோர்ஸ் கரெக்டாக வரும், ஏன்னா பேலன்சிங் நம்பர் ஆச்சு. 18 25 மிச்சம் 2 2 5 12 மிச்சம் 1 1 2 4 8. சூப்பர், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சம் பண்ணணும், கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் வேறு வழி கிடையாது. இப்போ இதை டோட்டல் பண்ணுங்கள். இது ஆன்சர் மாறும். 3 1 1 4 4 10. ஓகே, ஸோ 1 1 2 2 5 8 8 17 9 7 16 16 1 1 3 2 7 1 10 11. சூப்பருங்க. ஸோ நவ் யூ கேன் see cash price equal to 11,175, interest equal to 825, HP price equal to 0 0 12. சூப்பருங்க. ஸோ இதுதான் the allocation of interest based on that 5% outstanding amount. ஓகேயா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். இப்போ இந்த லெசன் வந்து மெயின்லி ஹவு மச் இஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அதுதான் இப்போ போட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.